இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவு பழக்கவழக்க முறைகளும் உணவு விடுதிகளும் நிறையவே மாற்றம் பெற்று வந்துட்டு இருக்கு. அதில் நிறைய உணவு விடுதிகள் உட்கட்டமைப்பு மாறாமலும் உணவின் சுவை மாறாமலும் இன்னுமே கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரியான பழமை மாறாத உணவுகளை நிறைய நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்னை வேளச்சேரியில் இருக்கிற வெல்கம் சினிமாசான்ற ஒரு உணவகத்தான் கவர் பண்ண வந்திருக்கோம். சுத்த சைவ உணவகம். இது 1999 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ் அதாவது இங்கிலீஷ் இல்லாமல் தமிழ் பேச நிறைய கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் தமிழ் மட்டுமே உள்ள வார்த்தைகளை மட்டும் போட்டு பேச பழகிக்கிறேன். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியோர் வெஜ் மீல்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெரைட்டிஸ் வெஜ்ஜில் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம ஃபுட் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்துட்டு இங்கே வந்து இவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். இங்கே 2 சைட் இருக்குது. ஒன்று வந்து சைனீஸ் ஒன்று, இன்னும் வந்து நார்மலாக உட்காந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் ஏசி வந்து உட்காந்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க நார்மல் மீல்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க எனக்கு தெரியும், சொல்கிறேன் கடைசியாக. ஸோ வந்து நான் இப்போது தனியாக வந்து உட்காந்துருக்கேன். ஸோ ஏசி டைனிங் ஏரியாவில் தனியாக உட்காந்துருக்கேன். ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட மீல்ஸ் வாங்கியிருக்கேன். மீல்ஸ் அன்லிமிட்டட் தான் நம்ம ஸ்பெஷல் மீல்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த வெஜ் குருமா கொடுத்துருக்காங்க. தென் சாம்பார், அப்புறமேட்டு வந்து கூட்டு, அப்புறம் வந்திருக்கு. அப்புறமா பொரியல் இருக்குது, வெஜ் பிரியாணி, தயிர், இது வந்து காரக்குழம்புன்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து ரசம், ஃபைனலி பாயாசம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் என்ன வாங்கியிருக்கேன்னா பன்னீர் 65 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இவங்களுடைய காம்போ 4ன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு காட்டுறேன். சோளம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. இது காம்போ வந்து இது காம்போ 4 தானேக்கா? காம்போ 4 வாங்கியிருக்கேன். அதில் என்ன வருதுன்னு சாப்பிடும்போது சொல்கிறேன். இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்பார் ப்ளஸ் சாதம் வந்து ரொம்ப ப்ரீமியராக இருக்குது. அது ப்ரீமியம் ரைஸாக இருக்குது. முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இதில் முருங்காலாம் இருக்குது பாருங்கள். முருங்காய் இருக்குது, நல்லா புளிப்பாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா வந்து நம்ம வீட்டில் சாம்பார் செய்வோம் தெரியுமா? அதாவது இந்த திருநெல்வேலி சைடு அதெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சாம்பாரில் வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. அதே மாதிரி ஊற்றி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சாம்பார் வந்து ரைஸ் கூட டக்குன்னு ஊறிடுச்சு. அது சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் போல். இந்த வீட்டில் நம்ம அம்மா பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது சாம்பார். பொய்லாம் சொல்லலை, நிஜமாக நல்லா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு சப்பாத்தி சாப்பிட மறந்துட்டேன். அதுக்கு பதிலாக வந்து நான் சாம்பார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சாம்பார் சொல்லலாம். ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சப்பாத்தியை பிச்சு அதை எடுத்து அவங்களோட வெஜ் குருமாவில் டிப் பண்ணி குருமா டிப் பண்ணி ஒரு பைட். வெஜ் குருமாலாம் அந்த பட்டை கிராம்போட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. அந்த நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ்னு போட்டிருக்காங்க. அந்த சப்பாத்தியில் ரொம்ப சாஃப்டாக அது சாப்பிட்றதுக்கு. ஸோ மக்களே, அடுத்து அவங்களோட காரக்குழம்பு. இதுலேயும் தேங்காய் நிறையா அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் தேங்காய் ஊற்ற மாட்டாங்க. சார் ரெஸ்டாரண்ட்ஸ் தேங்காய் நிறையா ஊற்றுறாங்க. புளிப்பாக காரம் அதிகமாக இல்லாமல் சாப்பிட நல்லா இருக்குது. கூடவே அவங்க அப்பளம் மிஸ் பண்ணிடக்கூடாது. சேர்த்து வச்சு பைட் போகுமா? வா, ரொம்ப காரணம் இல்லை. ஒரு வெட்டிங்கில் வந்து போய் ஒரு புளிக்குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதான் வந்துட்டு ஒரு ஹை கிளாஸ் வெட்டிங்கில் போய் புளிக்குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. கூட வந்து கோஸ் பொரியல், புளிக்குழம்பு வந்து கோஸ் பொரியல் சரியான காம்பினேஷன். இந்த கோஸில் பார்த்திங்கன்னா வந்து பீன்ஸு, கேரட்டு, பாசிப்பருப்பு, தேங்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு.
அடுத்து அவங்களோட ரசம். ரசத்தை என்னதான் கவர் பண்ணுறது. ஓ, இது மாதிரி நடுவில் வந்து நம்ம அவங்களுடைய வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பாஸ்மதி ரைஸுமே ப்ரீமியம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, மீல் மேக்கர்னு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் இனிக்குது, பட் நல்லாயிருக்கு. கூட வந்து லைட்டாக அவங்கள வெஜ் குருமா ஊற்றிடுவோமா. வாவ், ஊற்றி என்னடா ஆரம்பத்தில் வந்து பழமை மாறாமலாம் பேசுனீங்க, ரெஸ்டாரண்ட் பார்க்கணும் ஹை கிளாஸ் ஆக நினைக்காதீங்க. பக்கத்தில் இருக்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் வீடியோ பண்ணுறதுக்காக வந்து பக்கத்தில் இருக்க அவங்களோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் மட்டும் தான் சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வெஜ்ஜில் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் சர்வ் பண்ணுவாங்க. வெஜ் குருமா ஊற்றி ஒரு பைட். சூப்பராக மக்களே. இப்போ அவங்களோட ரசத்துக்கு போயிடுவோம். நல்லா ரசத்தை பிசைஞ்சு, எப்பவுமே ரைஸ் கம்மியாக இருக்கணும், ரசம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ரசமுமே ரொம்ப புளிப்பெலாம் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாம் சூப்பராக சொல்கிறேன், எதுவும் குறை இல்லைன்னு உண்மையாக நல்லாயிருக்கு. சரி, ஓகே, அவங்களோட பாயசம் ட்ரை பண்ணிடுவோம். அப்போது பாயசம் பாவடை ஸ்மெல் நல்லா தெரியுது. நார்மலாக வீட்டில் செய்கிற பாயசம் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக மேலே மஞ்சள் தூள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கலருக்காக நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்வீட்லாம் கிடையாது, ஒரு மாடரேட்டாக எங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அவங்களுடைய பன்னீர் 65. வாவ், பாருங்க சரிதா. நார்மலாக சிக்கன் 65 சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக செம்மையாக இருக்குது. வெஜ் மீல்ஸ், ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ் வந்து என்ன வரும்னா அவங்களுக்கு வந்து வெல்கம் சூப் ஒன்று தருவாங்க. எனக்கு இப்போ தான் கொடுத்தாங்க. அந்த நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்துட்டு விருந்து வைப்பாங்க. அதாவது வந்துட்டு பீடா, வாழைப்பழம், அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் வரும். இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் மீல்ஸில் வரும். அண்ட் தென் இந்த காம்போ இருக்கு இல்லையா, காம்போ 4, அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் தருவாங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் சூப்புமே இந்த காம்போ 4ல் வருமா. ஸோ நான் எல்லாம் சேர்த்து ஒன்றாவே வாங்கிட்டேன். அது தனித்தனியாக வாங்கி செட் ஆகாது. ஃபஸ்ட் வந்து அவங்க சூப்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். வாவ், வெஜிடபிள் சூப். இந்த வெஜிடபிள்ஸோட ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா, வேக வச்சாலும் தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணியோட கன்சிஸ்டன்சி நல்லா தெரியுது. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நார்மலாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாவ், நல்லாயிருக்கு. ஸோ மக்களே, வெஜ் பிரியாணி ப்ரீமியம் ரைஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும், ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஏதாவது பண்ணாமல் ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலருமே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ட்ரை பண்ண வந்தால் கோபி மஞ்சூரியன் செமி கிரேவி. இதில் பன்னீருக்கு கோபி ஆட் பண்ணியிருக்காங்க. அது செமி கிரேவியாக அந்த பிரியாணி கூட சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அது சாப்பிட்றதே கலர்ஃபுல்லாக இருக்குது. கூட அவங்கள அந்த பன்னீர் 65 அப்படி நான் தனியாக பன்னீர் 65 வாங்கிக்கவே மாட்டேன். பன்னீர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறது, சாப்பிட்றது நல்லாயிருக்கு. எனக்கு வந்து மீல்ஸ் தான் சாப்பிட பிடிக்காது, கண்டிப்பாக நான் வந்து வெஜ் தான் ட்ரை பண்ணால் இந்த காம்போ 4 எடுத்துக்கோங்க. சூப்போட சேர்த்து ஒரு ஃபுல் ஃபில்லாக முடிச்சிடலாம் நீங்கள். அப்படி இல்லைனா உங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் எடுத்துக்கோங்க.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹை கிளாஸ் மேரேஜ் வெட்டிங்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங்கில் வந்துட்டு ஒரு வெஜ்ஜாக இருந்தாலுமே வந்து அதில் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், ஐஸ்கிரீமு, வெத்தலை, பாக்கன் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எனக்கு இங்கே ஃபீல் ஆச்சு. பிகாஸ் வந்து இங்கே ஒரு 2 வகையான தொட்டுக்க, சாம்பார், ரசம், பாயசம், அப்பளம், அதுமாரி வந்து ஐஸ்கிரீமு, வாழைப்பழம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு இதோட கொடுக்குறாங்க. இது பார்க்கவும் நல்லா இருக்குது. அண்ட் தென் அது சாப்பிடும்போது வந்து ஒரு வெட்டிங்கில் பக்கம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சைனீஸ் காம்போவுமே இருக்குது. அந்த சைனீஸ் காம்போ பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்காக சூப் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி, கோபி மஞ்சூரியன், அது பன்னீர் 65, சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 230 ரூபா. அந்த இந்த ஸ்பெஷல் மீல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு தராங்க. அந்த ஸ்பெஷல் மீல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சூப் கொடுப்பாங்களாமா. பட் அதை ரெடி பண்ண டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஆடியோ சூப் குடிச்சிட்டோம், திருப்பி சூப் குடிச்சா நல்லா இருக்கேன்னு சொல்லி நானும் அதை விட்டுட்டேன். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக சூப் கேட்டு வாங்கி கொடுங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு வீட்டில் செஞ்சால் சாப்பாடு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1999 ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு 25-26 இயர்ஸ், அரௌண்ட் 30 இயர்ஸ் கிட்ட அவங்க ஏதாவது சொன்னாங்க என்கிட்ட. பழமை மாறாமல் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு போட்டாஸ் மாஸில் பியூர் வெஜ்ஜு ட்ரை பண்ணணும். ஆனால் எனக்கு மீல்ஸ் பிடிக்காதுப்பா, பட் சைனீஸ் வெஜ்ஜில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் ப்ளாக்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பாய்.